கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 24:6, Matthew 24:6. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. அதாவது மெயினா என்னன்னா, தேசங்கள் வேணா அசையலாம், யுத்தம் வரும்போது ஒரு சீசன் அசையக்கூடாது. இதை நம்ம தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். முதல்ல என்ன சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீங்க. அப்ப என்னன்னா, நம்ம இந்த வீழ்ந்து போன உலகத்துல இருக்கிறோம், அதனால யுத்தங்களும் யுத்த செய்திகளும் வரதான் செய்யும். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே நம்ம கலங்க கூடாது. ஏன்னா நீங்க ரொம்ப அழகா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் போதும் இந்த யுத்தங்களை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் நம்ம என்ன நிறைய காரியங்கள் இப்படி வரும், தேசத்துக்கு எதிராக தேசங்கள் வரும், இதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனாலும் இது முடிவு கிடையாது. நம்ம ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லக்கூடிய கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆனாலும் நீங்க என்னபடி கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். என்ன கலங்காதபடி, ஏன்னா ரொம்ப தெளிவா சொல்லும் போது என்ன, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வரும், ஒரு பயம் வரும், ஆட்டக்கூடிய காரியம் வரும். நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா இது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய சமாதானத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த பூமியில இப்படிப்பட்ட குழப்பங்கள் வரும். அதனாலதான் என்ன சொல்றாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஏன்னா கர்த்தர் ஏக சக்கராதிபதியாய் இருந்து இந்த மொத்த சரித்திரத்தையும் அவர் ஆளுகை செய்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படின்னு சொன்னா, அதுக்காக நம்ம உடனே என்ன ஆஹா இங்கெல்லாம் சண்டை நடக்கும் சண்டை போட சந்தோஷப்படுறது இல்ல. இதெல்லாம் தேவனுடைய திட்டம் என்பதை புரிந்து கொள்ளணும். தானியேல் 2:21 சொல்றாரு, கர்த்தர் ராஜாக்களை உயர்த்துவார், ராஜாக்களை தள்ளுவார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஒவ்வொரு தேசத்தினுடைய எல்லையும் அதனுடைய கால அளவை கர்த்தர் நிர்ணயிக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, சரித்திரம் ஏதோ தானா நடக்குது, ஏதோ சம்பவிக்குது நினைக்காதீங்க. இது எல்லாமே கர்த்தருடைய கரத்திலிருந்து நடைபெறுகிறது என்று சொல்லக்கூடியது. ஆனா என்ன சொல்றாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஏன்னா அப்போ உடனே இந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட உடனே முடிவு வந்துடும், இல்ல கிடையாது. இந்த யுத்தங்கள் வரும், யுத்தங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கேள்விப்படுவீங்க. ஆனா என்ன பண்ணாதீங்க, நீங்க கலங்காதீங்க. ஆனாலும் முடிவு வராது. எப்படி ஆனாலும் இந்த முடிவு வராது. அப்ப இந்த வார் ஒரு யுத்தங்கள் தேசத்தை அசைக்கலாம், அது நம்மள அசைக்க கூடாது. அது மாத்திரமில்ல, அது முடிவு அல்ல, அது கடைசி காலத்துக்கான முடிவு அல்ல. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த யுத்தம் நடக்குது, இந்த யுத்தம் நடக்குது, அவ்வளவுதான் முடிய போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்களேன். இன்னைக்கு உலகத்துல மொத்தம் எத்தனை யுத்தம் நடக்குது தெரியுமா? எத்தனை யுத்தம் தெரியுமா? 19 யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. 19ங்க. அதுல ரொம்ப பெரிய யுத்தம்னா 8 யுத்தம் நடந்துட்டு இருக்கு. உங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன தெரியும்? உக்ரைன்ல நடக்கிறது தெரியும், இல்ல ஈரான்ல நடக்கிறது தான் தெரியும். ஆனா எத்தனை யுத்தங்கள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஆனா இன்றைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் இதை எதையாவது எடுத்து இங்க இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி மக்களை அசைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அதான் நம்ம தெளிவா சொன்னாரு, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் நீங்க கேள்விப்படுவீங்க. உக்ரைன்ல யுத்தம், எருசலேம்ல யுத்தம், ஈரான்ல யுத்தம், எங்க வேணாலும் நடக்கட்டும், எல்லா யுத்தம் வரும். ஆனா நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். அப்ப என்னன்னா, நான் கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்குன்னா, என்னைய சுத்தி என்ன ஒரு காரியம், என்ன ஒரு கேயாஸ் நடந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அமைதியா இரு. அப்ப என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் என்னுடைய இருதயத்தை ஆளுகை செய்யணும். எப்ப?
என்னை சுற்றி இருக்கிற உலகம் முழுவதுமே ஸ்திரமற்ற தன்மையாய் இருக்கும் போதுமே இப்படி இருக்கணும். அப்ப நான் கேட்கிற செய்திகள், ஒருத்தர் இதுதான் அவ்வளவுதான் உலகம், இங்க நடக்க போகுது, 3ஆம் உலக போர் நடக்க போகுது, 4ஆம் உலக போர் நடக்க போகுது, அவ்வளவுதான் கர்த்தர் வரப்போறார், அப்படி சொல்லலையே. கர்த்தர் மாத்தி சொன்னாரு. என்ன, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, யாராவது இப்படி வீடியோ போட்டாங்க, இல்ல யாராவது செய்தி போட்டாங்கன்னா நீங்க ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது, கலங்க கூடாது. உங்களுக்கு என்ன, உங்க இருதயத்தை எது பண்ணணும், ரொம்ப தெளிவா தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்யணும். அப்ப என்னன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த யுத்தத்தை குறிச்ச காரியம், இல்ல ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மை, இல்ல உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய காரியங்கள், இது எதுவும் கர்த்தரை ஒண்ணு ஆச்சரியப்பட வைக்கல. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிறிஸ்துவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஸ்திரமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் நாங்கள் ஸ்திரமாய் சமாதானமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.